நமஸ்காரம். வானவியல் ஆன்மீகம் கேட்குற எல்லோருக்கும் என்னோட நமஸ்காரம். ஸோ அந்த ராசி கட்டத்தில் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் உச்சம், நீச்சம், சமம், ஆட்சி, நட்பு, பகை அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம ராசி கட்டத்தில் முதல் கட்டமாக சொல்லப்பட்ட மேஷம், இந்த இடம் சூரியனுக்கு உச்சம், சந்திரன் சமபலம். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் அந்த இடம் செவ்வாயோட வீடுன்னு. செவ்வாய் அங்கே ஆட்சி, புதன் சமபலம், குரு நட்பு, சுக்கிரன் சமபலம், சனி நீச்சம், ராகு கேது பகை. ஸோ இந்த இடத்துல நமக்கு இந்த ஏதாவது ஒரு கிரகங்கள் இந்த இடத்துல இருக்குன்னா இது எந்த பலத்தோட இருக்குதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது வீடு அப்படின்றது ரிஷபம். இந்த இடத்துக்கு உண்டான அதிபர் சுக்கிரன். இந்த இடத்துல இருக்கக்கூடிய எந்த அதிபரோ அந்த அதிபர் அந்த வீட்டில் ஆட்சியில் இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் இங்கே சூரியன் முதல்ல இருந்து எடுத்துக்கலாம். சூரியன் பகை, சந்திரன் உச்சம், செவ்வாய் சமம், புதன் நட்பு, குரு பகை, சுக்கிரன் ஆட்சி, சனி நட்பு, ராகு கேது நீச்சம். இது ரெண்டாவது வீடு. மூணாவது வீடு எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்க மிதுனம். இந்த இடத்துக்கு உண்டான அதிபர் புதன். சூரியன் சமம், சந்திரன் நட்பு, செவ்வாய் பகை, புதன் ஆட்சி, குரு பகை, சுக்கிரன் நட்பு, சனி நட்பு, ராகு கேது நட்பு. இதுல அடுத்தது பாத்தீங்கன்னா நாலாவது வீடு கடகம். கடகம் சூரியன் சமம், சந்திரனோட வீடு இது ஆட்சி, செவ்வாய் நீசம், புதன் பகை, குரு உச்சம், சுக்கிரன் பகை, சனி பகை, ராகு கேது பகை. அஞ்சாவது வீடு சிம்மம். சிம்மம் சூரியனோட வீடு. சூரியன் ஆட்சி, சந்திரன் நட்பு, செவ்வாய் நட்பு, புதன் நட்பு, குரு நட்பு, சுக்கிரன் பகை, சனி பகை, ராகு கேது பகை. ஆறாவது வீடு கன்னி. சூரியன் சமம், சந்திரன் நட்பு, செவ்வாய் பகை, புதன் உச்சம் அண்ட் ஆட்சி. புதனோட சொந்த வீடு. இதுல ஆட்சியும் உச்சத்திலையும் இருக்கார். குரு நட்பு, சுக்கிரன் நீச்சம், சனி நட்பு, ராகு கேது நட்பு. ஏழாவது வீடு துலாம். சூரியன் நீச்சம், சந்திரன் சமம், செவ்வாய் சமம், புதன் நட்பு, குரு பகை, சுக்கிரன் ஆட்சி, சனி உச்சம், ராகு கேது நட்பு. எட்டாவது வீடு விருச்சகம். சூரியன் நட்பு, சந்திரன் நீச்சம், செவ்வாய் ஆட்சி, புதன் சமம், குரு நட்பு, சுக்கிரன் சமம், சனி பகை, ராகு கேது உச்சம். ஒன்பதாம் வீடு தனுசு. சூரியன் நட்பு, சந்திரன் சமம், செவ்வாய் நட்பு, புதன் சமம், குரு ஆட்சி, சுக்கிரன் நட்பு, சனி சமம், ராகு கேது நட்பு. பத்தாம் வீடு மகரம். சூரியன் பகை, சந்திரன் சமம், செவ்வாய் உச்சம், புதன் சமம், குரு நீச்சம், சுக்கிரன் நட்பு, சனி ஆட்சி, ராகு கேது நட்பு. 11ஆம் வீடு கும்பம். சூரியன் பகை, சந்திரன் சமம், செவ்வாய் சமம், புதன் சமம், குரு சமம், சுக்கிரன் நட்பு, சனி ஆட்சி, ராகு கேது பகை. 12ஆவது வீடு மீனம். சூரியன் நட்பு, சந்திரன் சமம், செவ்வாய் நட்பு, புதன் நீச்சம், குரு ஆட்சி, சுக்கிரன் உச்சம், சனி சமம், ராகு கேது நட்பு. இந்த கிரக சாராம்சங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் உண்டானது. இதோட முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜாதகத்துல இந்த கிரகங்கள் இருக்கிறது எந்த நிலையில இருக்குதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அதோட சாராம்சம் தான். அதுக்காக வேண்டிதான் முக்கியமா இந்த விஷயங்கள் சொல்றதுக்கு உண்டான காரணமே. ஏன்னா ராசி பலன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2.25 நாள், 54 மணி நேரம் மட்டும்தான் அந்த சந்திரன் அந்த வீட்டில் இருப்பார். அதுக்கப்புறம் அடுத்த வீட்டுக்கு மாறிடுவார். இதுல பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட ஜாதகத்திலையும் சந்திரன் எந்த வீட்டில் இருக்கோ அதுதான் அவங்களோட ராசி. சந்திரனோட பொதுவாக அதனாலதான் சந்திரனை வச்சு ராசி பலன் சொல்றதுக்கு உண்டான காரணம். சந்திரன் எந்த வீட்டில் அன்னைக்கு இருக்காரோ அது லக்னம். அதை வச்சு சொல்ல ஆரம்பிப்பார். அது மாதிரி இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்மளோட கிரக அமைப்பு அப்படின்றது
ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். இப்போ குறிப்பா ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னாக்க, இந்த ஜாதக ரீதியாவே எடுத்துக்கோங்க. ஒரே ஹாஸ்பிட்டல்ல ஒரே டைம்ல பொறக்கிற 2 குழந்தைங்க. இந்த 2 குழந்தைங்களோட ஜாதகமும் ஒரே மாரி தான் இருக்கும். ஆனா மனோபாவம், நடைமுறை, பாவனை எல்லாமே மாறுபடும். காரணம் அந்த ராகு, கேது அப்படின்ற கர்மா. ஒவ்வொரு கிரகத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்க, ஒவ்வொரு வீடு ஆட்சி வீடா அமையும். அதுல ஆட்சி வீடு அப்படின்றது அதோட சொந்த வீடு. இதுல பார்த்தீங்கன்னா, சிம்மத்துக்கும், கடகத்துக்கும், அதாவது சூரியனுக்கும், சந்திரனுக்கும் ஒரு வீடு. மீதி இருக்கக்கூடிய 5 கிரகங்களுக்கு 2, 2 வீடு. ராகு, கேதுக்கு வீடு கிடையாது. அவங்க எந்த கிரகத்துல, எந்த நட்சத்திர பாதத்துல உட்கார்ந்துருக்காங்களோ, அந்த வீட்டோட சாரத்தை எடுத்து அவங்க வேலை பார்ப்பாங்க. அதுதான் நம்ம கர்மாவா கணக்கிடப்படுது. இது தெரிஞ்சுக்கும் போது என்ன நமக்கு பிரயோஜனம் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, ஏன்னா விளக்கம் அப்படின்றது முழுசா சொல்லணும். இந்த என்ன பிரயோஜனம்னா, இந்த சமயத்துல நம்ம கிரகங்கள் எப்படி அமைப்புல இருக்கு, அது ஆட்சியில இருக்கா, நட்புல இருக்கா, சமபலத்தோட இருக்கா, பகையில இருக்கா, உச்சத்துல இருக்கா, இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்க இப்போதைக்கு நடக்கிறது, பின்னாடி நடக்கக்கூடியது, இதுக்கு முன்னாடி நடந்தது, இது ஏன்னா முன்னாடி நடந்தது நமக்கு கண்டிப்பா தெரியும். ஸோ இந்த சமயத்துல இப்படி இருந்ததுனால நமக்கு இப்படி நடந்தது, இதை நம்ம ஈஸியா கணிச்சிக்கலாம். இந்த காலநிலை, இந்த கிரக நிலையில ஏன்னா வரக்கூடிய சாராம்சம் அதை பத்தி தான் நம்மளோட ஃபுல் டாக்கிங் இருக்கும். அப்படின்ற பட்சத்துல இதை இதோட முழு விஷயம், இதை இவ்வளவு தூரம் சொல்றதுக்கு உண்டான முக்கிய காரணம் அதுதான். எதுக்காக வேண்டி நம்ம இவ்வளவு தூரம் சொல்றோம் அப்படின்னாக்க, பின்னாடி நம்ம சொல்ல போற விஷயத்துக்கு உண்டான பேஸ், இதை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களை உங்களால தெளிவா புரிஞ்சிக்க முடியும். அப்பதான் உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சிக்க முடியும். முதல் விஷயம் அதுதான். இப்ப ஜாதகம் அப்படின்றது ஒருத்தட்ட கொண்டு போய் கொடுக்குறீங்க, பாக்குறீங்கன்றதெல்லாம் 2ஆம் பட்சம். அது பலன், அவங்களோட கிரக நிலை, அன்னைக்கு இருக்கக்கூடிய கோச்சாரம், இதை பத்தி சொல்லுவாங்க. அதோட விஷயம் வேற. நம்மளோட ஜாதகத்தை எதுக்கோசரம் நம்மளே சில விஷயங்கள் எல்லாமே நம்மளால தீர்மானிச்சு தெரிஞ்சிக்க முடியாது. ஆனா சில விஷயங்கள், இது நடக்கக்கூடிய தப்புகளை நம்ம சரி பண்ணிக்கலாம். சில விஷயங்கள்ல இருந்து தப்பிச்சுக்கலாம். ரொம்ப முக்கியம் அது. இப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் பாத்தீங்கன்னா அது ஒரு குடும்பம் மாதிரி. இந்த ராசி கட்டம் அப்படின்றது ஒரு குடும்பம் மாதிரி. இதுலயே அப்பா, அம்மா, தம்பி, தங்கச்சி, எல்லா தாய் மாமன், எல்லா உறவுகளும் இதுல உண்டாகும். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு உறவுகளை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு வேலையை செய்யும். மேஷம் எடுத்துக்கிறீங்கன்னாக்க, ஆரம்பம் எப்படி மேஷம்னு சொல்றோமோ, அந்த மேஷம் ஒரு வீட்டு வேலையை செய்யும். அந்த இடத்துக்கு உண்டான பலம், அந்த வீட்டுல இருக்கக்கூடிய கிரகம் ஒரு வேலையை செய்யும். ரிஷபம் அப்படிங்கும்போது அந்த வீட்டுல என்ன கிரகம் இருக்கு, அந்த கிரகம் என்ன வேலையை செய்யுது, அது எந்த எந்த நிலையில இருக்கு, அது உங்களுக்கு எப்படி பலனை தரும், இதோட சாராம்சம் நமக்கு ஜாஸ்தி பலனை கொடுக்கும். அப்படி இருக்கும்போது உங்களோட ஜாதக ரீதியை நீங்க பார்க்கும்போது, நடந்த விஷயங்கள், நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்கள், நடக்க போற விஷயங்கள், இது அத்தனையுமே நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததுல எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த உறவுகள்ல உட்காருதுன்றத பத்தி நம்ம பார்க்கலாம். நமஸ்காரம்.